சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்களாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 133. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்கள், மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட்ல சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். முக்கியமானதுங்க, கொஞ்சம் கொண்டாட்டம் குதூகலமான ஒரு செய்தியாகவும் இதை நீங்க எடுத்துக்கலாம். ஈஸ்டர் பண்டிகை வார இறுதி சம்பந்தமாக ஒரு பதிவை உங்களுக்காக தரலாம்னு இருக்கிறோம். பாரம்பரியம், ஆன்மீகம், அதோட குடும்ப மகிழ்ச்சி எல்லாமே ஒன்னா கலந்து சுவிட்சர்லாந்து முழுவதுமே ஒரு தனித்துவமான கொண்டாட்ட சூழலையே உருவாக்கிறோம். அப்படி இந்த ஆண்டினுடைய ஈஸ்டர் பண்டிகை ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. ஆனா அதனுடைய உற்சாகம் எப்போதும் போல முன்பே தொற்றிருவில்லையா, ஆரம்பமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏப்ரல் 3ஆம் தேதி குட் ஃப்ரைடேல இருந்து பல நகரங்கள், அத்தோட கிராமங்களையும் மத நிகழ்வுகள், பாரம்பரிய ஊர்வலங்கள், சந்தைகளத்தோட குழந்தைகளுக்கான ஈஸ்டர் முட்டை வேடிக்கைகள் அப்படின்னு பல்வேறு உணர்ச்சி பூர்வமான நிகழ்வுகள் எல்லாம் ஆரம்பிச்சிடும். இதுல முதலாவதா டிசினோ கண்டோனினுடைய மென்ட்ரீசியோ நகரத்தை எடுத்துக்கிட்டா இங்கு நடக்கக்கூடிய ஹாலி வீக் ஊர்வலங்கள் தான் சுவிட்சர்லாந்தினுடைய மிக முக்கியமான ஈஸ்டர் பாரம்பரியங்கள் ஒன்றா கருதப்படுது. 17ஆம் நூற்றாண்டில இருந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் பழைய நகரத்தினுடைய அமைதியான தெருக்கள்ல ஆன்மீக உணர்வை பரப்புது. மர்மமும் பக்தியும் கலந்த இந்த ஊர்வலம் உலக கலாசார பாரம்பரிய பட்டியலையும் இடம்பெற்றதான் ரொம்பவே முக்கியமானது. அடுத்தது ஃப்ரைபூர்க் கண்டோன்ல இருக்கக்கூடிய ரோமோன் நகரத்தை எடுத்துக்கலாம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் இங்க தனித்துவமான மத ஊர்வலம் அனைவரையுமே கவரக்கூடியதா இருக்கும். கருப்பு ஆடையில அமைதியாக பெண்கள் நடந்து வருவாங்க. சிலுவையை சுமந்து செல்லக்கூடிய முகமூடி அணிந்த ஒருத்தர், பின்னர் மரியாவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பெண், இவை எல்லாமே அந்த தருணத்தை ஒட்டுமொத்தமாக மத உணர்ச்சிகரமாகவே மாற்றிவிட்டோம். அடுத்தது வாலிஸ் கண்டோனினுடைய தலைநகரான சியோன் நகரத்துல பாரம்பரிய ஈஸ்டர் சந்தை ஒன்று நடக்கும். இது மக்கள் கூட்டத்தாலேயே நிரம்பி வழியும். பழைய நகர பகுதியில 100க்கும் மேற்பட்ட கடைகள் அமைச்சு இனிப்புகள், மூலிகை தேநீர், உள்ளூர் பால்வள பொருட்களத்தோட பாரம்பரிய உணவுகளையும் வாங்குறதுக்கு மக்கள் திரளுவாங்க. அடுத்து சூரிச் நகரத்தில் இடம்பெறக்கூடிய ஸ்வான்ஸ் கெலப் விளையாட்டு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் சிரிப்பை பரப்பக்கூடிய ஒரு பழமையான பாரம்பரியம் என சொல்லப்படுது. கடினமான வேக வைத்த முட்டைகள்ல நாணயத்தை ஒட்ட செய்யக்கூடிய இந்த சுவாரஸ்ய முயற்சி தான் பெரும்பாலும் குழந்தைகளுக்கே வெற்றியாக முடியுது. அடுத்தது குடும்பங்களுக்கான அனுபவங்களும் குறையாகவே இருக்காது. ஷாமி கிராமத்தில் ரபிட் மிஸ்ட்ரி என்ற புதிர் நடைபயணம், ஆன்சேர் பகுதியில மந்திர காட்டில் இடம்பெறக்கூடிய முட்டை தேடல், இன்டர்லாக்கென் அதோட ஸ்விட்ஸ் நகரங்கள்ல நகரம் பூராகவும் இடம்பெறக்கூடிய ஈஸ்டர் வேட்டைகள், இப்படி எல்லாமே சிறார்களுக்கு மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்துரும். அடுத்தது ஆண்டமாட் ஆல்ப்ஸ் கிராமத்தில் இடம்பெறக்கூடிய புதையல் வேட்டை. இது ஈஸ்டர் அனுபவம் இருக்கு இல்லையா, இயற்கையையும் கொண்டாட்டத்தையும் ஒன்றாக இணைக்கிறது போல இந்த சம்பவம் நடக்கும். இப்படி மத பாரம்பரியங்களும் குடும்ப பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் அத்தோட உள்ளூர் சந்தைகளோடையும் ஈஸ்டர் வார இறுதி சுவிட்சர்லாந்து பூராகவுமே மகிழ்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் அப்படியே கொண்டாடப்படும். அதனால ஏப்ரல் பூராகவுமே கொண்டாட்ட உணர்வுகள் மக்கள் மத்தியில் தொத்திரும். மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.